Welcome to Thenkuzhal. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு சில் ரேண்டம் வீடியோ தான் இருக்க போகுது. என்னடா ஒரே இயற்கையில் ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம வீட்டு ஃப்ரண்ட் யார்ட் கிட்டே இருக்கிற ஒரு இது தான். ஸோ இதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பூத்து இந்த சம்மர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சரி, அதை உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ இதோட ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சில் வீடியோ. ஒரு ரெசிபி பார்க்க போகிறீங்க, அப்புறம் நம்ம பேண்ட்ரி, அப்புறம் நாங்கள் பண்ண ரேண்டம் திங்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு தான் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து 1 கப் துவரம்பருப்பு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு அரிசி வந்து நம்ம இந்த பால்ஸ் ஆட்டம் பண்ணி இந்த உருண்டை வந்து குழம்புல கொதிக்கும் போது கரையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரொம்ப கரையாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதோட நம்ம உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு வந்து நம்ம பருப்பு சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த உருண்டை தான் அதுக்கு தேவையான பருப்பு ப்ரோட்டீன் கண்டென்ட் கொடுக்க போகுது. ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் சூடானோன்னா எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்ச இந்த விழுது போட்டு நல்லா நம்ம வந்து கலரி விட்டுக்கணும், ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு. இது கூடவே பேரலாக வெங்காயம் தக்காளி வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடச்சா ரொம்பவே நல்லது. ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 தக்காளி அளவுக்கு. அப்புறம் இந்த பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டு, அப்புறம் இந்த அரைச்சது ஆறினோன்னே கொஞ்சம் தேங்காய் போட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு கடாயில், ஒரு வைடான கடாயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து கிரேவி பேஸ். ஸோ ஒரு லெமன் சைஸ் பால் அளவுக்கு புளி, தக்காளி வேறு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளி கன்சிஸ்டன்சி உங்கள் ஃபேமிலிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நான் சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம வந்து இந்த டோலேருந்து ஃபார்ம் பண்ண பால்ஸ் வந்து நம்ம இதில் போடலாம். அந்த பால்ஸ் ரொம்ப டைட்டாகவும் உருட்ட வேணாம், லூஸாகவும் இல்லாத மாதிரி நம்ம வந்து உருட்டிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதித்து அதுவாகவே மேலே வரும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டை குழம்புலாம் பண்ணுற அன்றைக்கி நான் மோஸ்ட்லி காலையிலேயே செஞ்சு வச்சுடுவேன். செஞ்சு வச்சுட்டா நம்ம இந்த உருண்டையெல்லாம் வந்து இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் இழுத்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மத்தியானம் சாப்பிடும்போது. ஸோ இது வந்து தாளிச்சிட்டு நான் லன்ச் ரெடி பண்ணிட்டேன், யார் எப்போ வேணுமோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து ஷீன் பார்சல் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். சரி, அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இங்கே வந்து இயரிங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம அதை போட்டுட்டு நம்ம மறந்து போயிட்டு குளிக்க போயிட்டாலும் கூட நம்ம அந்த ஃபினிஷ் எல்லாம் வந்து போகிறதில்ல. ஸோ அதில் கொஞ்சம் வாங்கினேன். சரி, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து, சரி அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஹெவியாக கூட இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கிராண்டாக போடுற மாதிரி கோல்டு கலர்லேயே வாங்கியிருந்தேன். எங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது, ஏண்டி கோல்டுலேயே போடலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி வாங்கி போடுறேன்னு. பட் ஆனால் நமக்கு ஆசை யார் விடுது. ஸோ அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொண்டையெல்லாம் போடும் போது பின்னாடி சில ஹேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும்ல, லைக் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இது. ஸோ இது வெறும் $1 தான் போட்டிருந்துச்சு சரின்ட்டு. ஸோ நான் இந்த தடவை வாங்கினது எல்லாமே இந்த $1 $2 ஐட்டம்ஸ். ஸோ கொஞ்சம் நிறையா வந்து ஸ்டட்ஸு அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. சரி, சம்மருக்கு போட ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி க்யூட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ஃபோன் கவர் ஒன்று பார்த்தேன். ஸோ பார்க்க கொஞ்சம் லோக்கல் குவாலிட்டியாக தான் இருந்தது. இதில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆப்பில் பார்க்கும்போது. பட் இது வெறும் $2 தான். சரி, ஓகே, ரிட்டனும் போட முடியாது, சரி வச்சுப்போன்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் கிட்ஸு ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குது பார்ப்போன்ட்டு சும்மா ஒரு ட்ரையல் பார்த்தேன். நல்லாவே இருந்தது மெட்டீரியல். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துகிட்டே போகிறாங்க. சரி, கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி, நமக்கு கேனடாவில் கிடைக்கிற மாதிரி வாங்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அப்புறம் இது வந்து ஸ்விம் சூட் மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக நல்லாயிருக்கு சரின்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு இங்கே வாங்கலாம். ஸோ இதெல்லாம் $5-6 கிட்ட தான் வருது. ஸோ மெட்டீரியல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஷ்ரக் மாதிரி, இந்த ஃப்ளாரல் ஷ்ரக் ஒன்று வாங்கினேன். இது கிட்டத்தட்ட ஒரு $10 கிட்ட வந்தது.
அப்புறம் இது வந்து காட்டன் டாப், ஒரு நெட் டாப்பு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் எதிர்பார்த்ததை விட ஃபினிஷும் நல்லா இருந்தது இந்த எம்ப்ராய்டரிக்கெல்லாம். அண்ட் உள்ளுக்குள்ளே அந்த ஹெம்மிங்லாமும் நல்லா இருந்தது. ஒரு $12க்கு இவ்வளோ நல்லா கொடுக்குறவங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நம்ம இந்தியாவில் கிடைக்கும், நமக்கு வந்து 500 600 நல்லதாக கிடைக்கும். பட் இந்தியாவிலேருந்து இங்கே ஷிப் பண்ணுறதுக்கு ஒன்று யாராவது வரணும், இல்லை கொரியர் அனுப்பணும். அந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷீனில் ஆர்டர் பண்ணுறதோடைய ரேட்டு கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மெட்டீரியல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இது வந்து ஒரு டிஷர்ட் டைப்பில் ஒரு இது வாங்கினேன். ஸோ இது ஒரு மாதிரி நெக்கு கிட்ட ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அண்ட் கீழேயும் இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ஸ்ட்ரக், ஒரு சிம்பிள் ஷ்ரக், சம்மருக்கு போடுற மாதிரி. நம்ம ஏதாவது ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி எதாவது போட்டிருந்தோம்னா சும்மா மேலே போடுறதுக்கு. ஸோ ஷீன் பார்சல்லாம் முடித்தோடனே சரி நம்ம பேண்ட்ரி உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு யூஸ்வலி பேண்ட்ரி ரூம் மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து இதில் எங்கள் கராஜில் 2 ஷெல்ஃப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. சரி அதை கொண்டு வந்து பேஸ்மெண்ட் ரூமில் போட்டு நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காரப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் இந்த உப்புலாம் நான் வந்து ஹிமாலயன் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எக்ஸ்ட்ராஸ். அப்புறம் சாம்பார் பொடியெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுப்பேன். ஸோ தட் நமக்கு ஸ்டாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்ஸ், அப்புறம் இந்த பாஸ்தா சாஸ்லாம் எமர்ஜென்சிஸ்க்கு. அப்புறம் அரிசி கொஞ்சம் ஸ்டாக்அப் பண்ணி வச்சுக்கிறது, பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசி அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ரைஸ். எப்போயாவது தான் தாய் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம், ஸோ அப்போ யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பருப்பு எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ், அப்புறம் நூடுல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து சன்னாலாம் பெரிய பேக்கெட்டில் தான் இருக்கும் சம்டைம்ஸ். சரி நமக்கு எமர்ஜென்சிக்கு வாங்கும்போது பெருசு வாங்கிட்டு அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் கீழெல்லாம் நம்ம இந்த ஊரில் எல்லாம் பேப்பர்லெஸ்ஸும்பாங்க, பட் ஆனால் பேப்பர் தான் எல்லாம். ஸோ அதுக்கு தேவையான பேப்பர்ஸு, அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வத்தலுக்கு இந்த பாக்ஸு. ஸோ மாமியார் கொடுத்து விட்ட வத்தல் இங்கே வந்து எல்லாமே இருக்கும். சுண்டக்காய் வத்தல் எல்லாமே மாமியார் போட்டு கொடுத்து விடுவாங்க எனக்கு. சுண்டக்காய் வத்தல், மிளகாய், அப்புறம் வேப்பம்பூ எல்லாமே நீட்டாக காய வச்சு, சத்து மாவு எல்லாமே கொடுத்து விடுவாங்க. ஸோ அது அந்த ஸ்டாக்லாம் இதில் வச்சுருப்பேன். இதில் வந்து இந்த பொடி ஐட்டம், அப்புறம் இந்த ஜீரகம் அதெல்லாம் உள்ளதெல்லாம், அதெல்லாம் வாசனம் போகாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அது என்ன தான் நம்ம அந்த கவர் இது போட்டு சீல் பண்ணாலும் இந்த எக்ஸ்ட்ராஸ் இதில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இங்கே யூஸ் பண்ணாத கெட்டல்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இல்லையா சிலது, அதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்படம், அப்புறம் இந்த குடம், அப்புறம் இதெல்லாம் வந்து பொங்கல் அப்போ தான் இந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த முறுக்கு பிழியறதுலாம் தீபாவளி அப்போ தான் எடுப்போம். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கப்ஸ், இந்த பிக்னிக்லாம் போனால் யூஸ் ஆகிற ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். ஜிப் லாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கினா இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு பேண்ட்ரி செட்டை மட்டும் வச்சு நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஈவினிங் போல் வந்து ஷூஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டோம். அப்படியும் எங்களுக்கு பசி வரல. சரி வித்யுத் ரொம்ப நாளாக முக்குன்னு சொல்லிட்டு முறுக்கு கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து இந்த தேங்குழல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடுறது. ஸோ இதுக்கு என்னன்னா ஒரு 5 பங்கு அளவுக்கு வந்து அரிசி மாவும் 1 பங்கு அளவுக்கு வந்து உளுத்த மாவும் போட்டு கலந்துட்டு நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் வந்து ஒரு 6-7 கிட்ட வரும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் போட்டிருந்தேன். ஏன்னா ஒன்று ஃபுல்லாக சாப்பிடுவான், அதை தவிர்த்து கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு வச்சேன். அவன் ஃபுல்லாக தான் வேறு வேணும்மா, நம்ம பாதி உடச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் சைஸில் போட்டிருந்தேன். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 3-4 டேஸ்க்கு அழுக்காமல் இருக்கும். சரி நான் அதையே சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிடாமல் அப்படியே ஓட்டிட்டோம். ஸோ இந்த ரேண்டம் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.